புத்தாண்டகி விளையாட்டுக் கழகம் மற்றும் உதயங்கா கலைக்கழகத்தினர் இணைந்து நடத்துகின்ற சித்திரை குதூகலம் கலை கலாசார விளையாட்டு விழா 2026 இணைந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் சித்திரை திறந்துவிட்டால் எமது தமிழர் பண்பாடு கலாசாரம் பழக்க வழக்கம் விழுமியம் என அனைத்து விடயங்களையும் பறைசாற்றுகின்ற சித்திரை குதூகலம் கலை கலாசார விளையாட்டு கல்வி இன்றைய தினம் நாங்கள் பல்வேறு பாரம்பரிய விடயங்களை பறைசாற்றுகின்ற அந்த விளையாட்டு நிகழ்வுக்கு இன்னும் சொற்ப வேளையில் செல்ல இருக்கின்றோம். குடும்பத்தினர் ஒவ்வொரு சித்திரை வருடங்களும் சித்திரை குதூகலம் என்ற பெயரிலே எமது மக்களுக்கு சித்திரை வருடத்தை மிகவும் சிறப்பாகவும் குதூகலமாகவும் மகிழ்ச்சிகரமாக நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த வேளை ஏற்கனவே பல குழு விளையாட்டுகள் நிறைவுற்றன. சைக்கிள் ஓட்டம் அப்படின்னு நிறைய விளையாட்டுகள் முடிவுற்று இன்று காலையிலே ஆண்களுக்கான மரதனோட்ட போட்டி, பெண்களுக்கான மரதனோட்ட போட்டி முடிவுற்று இப்பொழுது எங்களுடைய கலாச்சார விளையாட்டு விழாக்கள் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இந்த சொற்ப வேளையிலே இந்த நிகழ்ச்சிகள் இடம்பெற இருக்கின்றது. இதற்கு எங்களுடைய பொதுமக்கள் முற்றுமுழுதாக அனுசரணை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அனுசரணை தான் இந்த சித்திரை குதூகலமான ஒவ்வொரு வருடமும் மிகவும் சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருப்பது வழமை. அந்த வகையிலே இந்த வருடம் மிகவும் சிறந்த முறையிலே இந்த சித்திரை குதூகலம் இடம்பெற இருக்கிறது என்பதை இந்த வகையில் நாங்கள் மகிழ்ச்சியோடு அறிவித்திருக்கிறோம். மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய கௌரவ சாணக்கிய ராசமாணிக்கம் அவர்களும் மற்றும் எமது கௌரவ ஞானமுத்து ஸ்ரீநேசன் சார் அவர்களும் மற்றும் கௌரவ இளையதம்பி ஸ்ரீநாத் சார் அவர்களும் பிரதம அதிதியாக கலந்து கொள்ள அதிவிசேட அதிதியாக இப்போதை மண்மனை தேர்தல் பற்றி பிரதேச சபையினுடைய தவிசால கௌரவ வேணுராஜ் அவர்களும் பிரதி தலைவர் ஆனா பஷீரன் அவர்களும் அதுக்கு அதிவிசேட அதிதியாக கலந்து கொள்வதோடு எமது விசேட அதிதிகளாக எமது மண்மனை தேர்தல் பற்றி பிரதேச செயலகத்தினுடைய பிரதேச செயலாளர் உதயஸ்ரீ சார் அவர்களும் இந்த நிகழ்வோடு கலந்து கொள்வதோடு எமது களவாஞ்சேரி வைத்தியசாலையினுடைய வைத்திய அர்ச்சகர் பிரேமானந்த் சார் அவர்களும் இந்த நிகழ்வோடு கலந்து கொள்வது மிகவும் எங்களுடைய சிறப்பாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல எங்களுடைய கிராமத்தினுடைய பல சமூக அமைப்புகளுடைய பிரதிநிதிகள், அது மாத்திரமல்ல எங்களுடைய கிராமத்தினுடைய பிரதேச சபை உறுப்பினர்கள் எல்லாம் இந்த நிகழ்வோடு இணைந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது. அதிதியாக மண்மனை தேர்தல் பற்றி பிரதேச சபையினுடைய கௌரவ தவிசாளர் வினோராஜ் அவர்கள் பங்கு பெற்றிருப்பது மிக சிறப்பாக இருக்கிறது. அதே போல் எங்களுடைய மண்மனை தேர்தல் பற்றினுடைய பிரதி தலைவர் பஷீரன் அவர்களும் இந்த நிகழ்வோடு இணைந்திருப்பது சிறப்பம்சமாக காணப்படுகிறது. உதயநிலா கலைக்கழகம் இணைந்து நடத்துகின்ற சித்திரை குதூகலம் 41 தலைமையாக நடத்துகின்ற சித்திரை குதூகலம் 2026 முடியாது. அனைவருக்கும் வணக்கம். எரிவில் வைஜுகே குழுமம் வளர்ந்திருக்கின்ற சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை குதூகலம் என்ற பெயரிலே சித்திரை புத்தாண்டு கலாச்சார விளையாட்டு போட்டியினை எரிவில் கிராமத்துக்கு சிறப்பாக ஒவ்வொரு ஆண்டும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே எரிவில் கிராமத்தில் இருக்கின்ற முத்தான 3 கழகங்களான எரிவில் கண்ணகி விளையாட்டுக் கழகம், எரிவில் இளைஞர் கழகம் மற்றும் உதயநிலா கலைக்கழகம் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பான முறையிலே சித்திரை புத்தாண்டு பாரம்பரிய கலாச்சார விளையாட்டு போட்டி நடத்தி வருகிறார்கள். அந்த வகையிலே இன்றைய தினம் இந்த சித்திரை புத்தாண்டு விளையாட்டுப் போட்டியினுடைய கலாச்சார விளையாட்டுப் போட்டியானது எரிவில் பாடசாலையில் அமைந்திருக்கின்ற மைதானத்திலே இந்த போட்டி சிறப்பான முறையில் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் நிகழ்ந்த வண்ணம் இருக்கிறது. இன்று காலையிலே ஆண் பெண் இருபாலருக்குமான மரதனோட்ட சுற்று போட்டியானது இடம்பெற்றது. இந்த மரதனோட்ட போட்டி இடம்பெற்று நிறைவடைந்ததற்கு பிறகு தற்பொழுது இன்று பிற்பகல் 3 மணி அளவிலே இந்த புத்தாண்டு கலாச்சார விளையாட்டுப் போட்டியானது எமது எரிவில் கண்ணகி மகா வித்தியாலய பாடசாலை மைதானத்திலே இன்னும் ஒரு சில நிமிடங்களிலே ஆரம்பிக்க இருக்கின்றது. எமது வைஜுகே கழகங்கள் 41வது வருடமாக இவ்வாண்டும் சிறப்பான முறையிலே இந்த சித்திரை குதூகலம் கலாச்சார விளையாட்டுப் போட்டியினை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள்.
எனவே இங்கே எமது கழகத்தில் இருக்கின்ற மூத்த உறுப்பினர்கள், எமது கழகத்தில் இருக்கின்ற ஆலோசகர்கள், எமது இளைஞர் கழகம், கண்ணகி விளையாட்டுக் கழகம், உதயநிலா கலைக்கழகத்தினுடைய தலைவர்கள், நிர்வாக உறுப்பினர்கள் மற்றும் எமது கழகத்தில் இருக்கின்ற இளம் சின்னம் சிறார்கள் அனைவரும் இணைந்து புடைசூழ அனைவருடைய ஒத்துழைப்புடன் எரிவில் கிராம மக்களுடைய பேராதரவோடு இந்த விளையாட்டு நிகழ்ச்சியானது இடம்பெற்று வருகின்றது. அந்த வகையில் இந்த நிகழ்வுடைய முதலாவது நிகழ்வாக அதிதிகள் இந்த வேளையிலே வருகிறது கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் இன்பத்தோடு வருக வருகிற அன்புக்காரம் பெற்று வரவேற்றிருக்கின்றோம். வந்துள்ள விளக்கேற்று நிகழ்வுக்கு நாங்கள் அறிந்து செல்ல போகிறோம். அந்த வகையில்
மங்கள விளக்கினை ஏற்றுவதற்கு நாங்கள் அழைத்திருப்பது இந்த நிகழ்வுக்கு ஆன்மீக அதிதியாக இங்கு வருகை தந்திருக்கின்ற எரிவல் கௌரியம்மன் ஆலய பிரதம குரு ஈசான தேசிகர் சிவஸ்ரீ கூட நன்றி ஐயா. அடுத்ததாக இந்த சித்திரை குதூகலம் வெளிநாட்டு நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற எரிவல் இளைஞர் கழக தலைவர் திரு ஆவண்ண சஜீவன் அவர்களை அடுத்த சுடுதனை ஏற்றி வைக்குமாறு அன்பாக கேட்டிருக்கின்றோம். இந்த நிகழ்வுக்கு மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இலங்கை தமிழரசு கட்சி அடுத்த சுடரை ஏற்றி வைத்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு நன்றிகளை சுடரை ஏற்றி வைத்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற கௌரவ மேகசுந்தரம் வினராஜ் ஐயா அவர்களை அடுத்த சுடுதலை ஏற்றி வைக்குமாறு அன்பாக கேட்டுக் கொள்கின்றோம். நன்றி. அடுத்ததாக வசீகரன் ஐயா அவர்களை அடுத்த சுடுதலை ஏற்றி வைக்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம். நன்றி நன்றி. அடுத்ததாக மன்முனை கொள்கின்றோம். நன்றி ஐயா. அடுத்ததாக இங்கே ஓய்வு நிலை அதிபர் திரு சாவனா பரமானந்தம் ஐயா அவர்களை அடுத்ததாக ஓய்வு நிலை அதிபர் திரு சீனா சத்யநாதன் ஐயா அவர்களை அடுத்த சுடுதனை ஏற்றி வைக்கும். மண்மனை தென்னவில் பற்றி வயசு திரு அடுத்ததாக கௌரவ அதிதிகள் வரிசையிலே இங்கு வருகை தந்திருக்கின்ற சட்டத்தரணி திரு நவரத்னம் சுஜிதாஸ் அவர் ஆலய பரிபாலன சபையினுடைய தலைவர் திரு மாவண்ணா சுந்தரலிங்கம் ஐயா அவர்களை அடுத்த சுடுதலை ஏற்றி வைக்குமாறு அன்பாக கேட்டுக் கொள்கின்றோம். ஐயா அடுத்ததாக மங்கள சுடுதலை ஏற்றி வைப்பதற்கு நாங்கள் அழைப்பது எரிவில் வடக்கு அடுத்ததாக இங்கே வருகை தந்திருக்கின்ற முன்னாள் அதிபர் புனநாயகம் சார் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக நிகழ்வுடைய வரிசையிலே அடுத்ததாக இடம்பெற்றிருப்பது உரை வணக்கம். தற்பொழுது உரை வணக்கம் நிகழ்த்தப்பட இருக்கின்றது. அடியார்க்கும் அடியேன் திருநீல கண்டத்து குயவனார் கடியேன் இல்லையேன்றெண்ணாத இயற்பகைக்கும் அடியேன் இளையான்றன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருடு கடியேன் விரிபோலில் சூழ் குன்றையாள் விரண்மிண்ட கடியேன் அல்லிமென் முல்லையந்தார் அமர் நீதி கடியேன் ஆரூரில் அம்மானுக்காலே சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவமதனை எரமாற்றும் பாயினில் ஓங்கிய ஞானம் உவமையிலா கலை ஞானம் உணர்வறிய விஞ்ஞானம் தவ முதல்வ சம்பந்தர் தாமுணர்ந்தார நிலாயில் திருச்சிற்றம்பலம் ஓ நமோ பார்வதி பதே தென்னாடுடைய
உடைய சிவனே போற்றி இன்பமே சூழ்க ஓம் சாந்தி சாந்தி